ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் அரசு வித்தகர் பாபு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஹோம் ரெசிபிஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்ன பாத்தீங்கன்னா, ஈஸியான ஒரு காலையில டிஃபன் வெரைட்டிஸ். என்னன்னு பாக்குறீங்களா? இட்லிலேயே இது என்ன பாத்தீங்க அப்படின்னா தட்டு இட்லி. சூடான சுவையான தட்டு இட்லி. சோ தட்டு இட்லிக்கு ஈஸியா தொட்டுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சட்னி எல்லாம் கொஞ்சம் போர் அடிக்கும். சோ அதனால நம்ம கூடிய விஷயம் சட்டு புட்டு குருமா. என்னடா பேர் புதுசா இருக்கான்னு பாக்குறீங்களா? 5 நிமிஷத்துல வைக்கக்கூடிய ஒரு குருமா தான் இந்த சட்டு புட்டு குருமா. சோ அதுக்கு என்ன பண்ணணும் பாத்தீங்க அப்படின்னா, வெங்காயம் தக்காளியை குட்டி குட்டியா வெட்டிட்டு எண்ணெய் வச்சு சோம்பு அப்புறம் பட்டை கிராம்பு எல்லாம் தாளிச்சு போட்டுட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, சோம்பு எல்லாத்தையும் அரைச்சு ரெடியா வச்சிருக்கேன். சோ அந்த மிக்சிங்க இதுல கலக்கணும். கலந்துட்டு ரொம்ப ஈஸியா சீக்கிரமா செய்யக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த வெங்காயம் தக்காளி நமக்கு இந்த இதோட நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்க அப்படின்னா, முந்திரி பருப்பு 2 சேர்த்துக்கோங்க. அது நம்ம உருளைக்கிழங்கு போடல இல்லைங்களா? சோ முந்திரி ஹெல்த்துக்கும் நல்லது. ஏன்னா பசங்க, எங்க வீட்டு பசங்க பாத்தீங்கன்னா முந்திரி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. சோ இதமா அரைவேளை கொடுத்தாதான் சாப்பிடுவாங்க. சோ ஈஸியான கொஞ்சம் எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய ஒயிட் இட்லி வித் எல்லோ குருமா. சோ சுவையான சூப்பரான இன்னொரு ரெசிபியோட மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். நான் உங்கள் அரசு வித்தகர். ஹோம் ரெசிபிஸ்க்கு கண்டிப்பா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி விஷயங்கள், நிறைய விஷயங்கள், சந்தோஷங்கள் இருக்கும் நம்ம வீட்டுல. சோ அதுவும் நம்ம கமர்ஷியலா பண்ணிட்டு இப்படி வீட்டுல பசங்களுக்காக பண்ணும்போது நமக்கு ஒரு ஆனந்தமான விஷயம். சோ இதோட உறவுகள் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ல காரணம், இந்த தட்டு இட்லி எனக்கு சொல்லிக் கொடுத்தது எனக்கு மொத்தம் 4 மாமாக்கள். சோ அதுல ஒரு மாமா ஒய்ஃப் தான் எனக்கு இந்த தட்டு இட்லி சொன்னாங்க. சோ இதை பாருங்க, சூப்பரா வீட்டு லெவல்ல ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய நான் இந்த தட்டு இட்லி. கமர்ஷியல் லெவல்ல கேட்டரிங்ல அடிச்சு நம்ம விட்டுடுவோம். ஸோ ஹோம் ரெசிபிஸ்க்குன்னா கண்டிப்பா ஒரு பெரிய விஷயம். ஸோ சேலஞ்சிங்கான விஷயம் வீடை பார்த்துக்கிறது அப்படின்றதெல்லாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஹோம் ரெசிபிஸ்ல வந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால கண்டிப்பா உங்களோட ஆதரவுகள் எல்லாம் தேவை. நன்றி நன்றி நன்றி. உங்க வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கா? கண்டிப்பா மடிப்பாக்கம் சரஸ்வதி கேட்டரிங் சொல்லுங்க, அழைத்து பாருங்க, அசல் போவீங்க. நன்றி.